லார்ட். லாஸ்ட் டிசம்பர் 4th வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கினோம். ரொம்ப மெயின் ஏரியா, க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் லேண்ட் காஸ்ட்டு. ஸோ வாங்கிட்டு அந்த ஏரியாவுக்கு பின்னாடி கொஞ்சம் லோ லையிங் ஏரியா. வாங்கினதுக்கப்புறம் மழை வந்ததுனால இந்த கிரவுண்டில் வந்து தண்ணி நின்றுட்டே இருந்தது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்ரூவல் பிளான் கொடுத்து புக்கிங் எல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் மார்க் பண்ண போகிறப்ப தான் எங்களோட சைட் இன்ஜினியர் வந்து சொன்னார், இல்லை இதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் வந்து ஒரு கெனால் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஸோ நம்மளோட இடமும் போகும்னு இருக்காங்க மேடம், நீங்கள் அதை செக் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போதே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பிரதர்கிட்ட கொடுத்து நான் ப்ரேயர் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு, கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட்டு போக விட மாட்டார்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நான் எல்லாம் கடவுளே இதில் ஒரு இடம் கூட வீணாக போகக்கூடாது, என்னோடய மொத்த பிளானுமே அப்சைட் டவுனாக மாறிடும், ஸோ நீர் தான் அதை பாதுகாத்து வழி நடத்தணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி நான் அன்பரின் பாதத்தில் வந்து சாட்சி சொல்வேன்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து திருப்பி ரீமெஷர்மெண்ட் எடுத்தப்போ நம்மளோட இடத்துல ஒரு காம்பவுண்டில் கூட 1 இன்ச்சு கடவுள் எடுக்க விடாமல் அதை கிருபையாய் பாதுகாத்து தந்தார். எவ்வளவோ வீடெல்லாம் பாதியில் கெனால் வந்து அதை டெமாலிஷ் பண்ண போகிறாங்க, ஆனால் கர்த்தர் இந்த இடத்த, அந்த கெனால் வந்து டயகனலாக போகிறதுனால கர்த்தர் இந்த இடத்த பாதுகாத்து 1 இன்ச்சு கூட மாறாமல் கிருபையாய் கிருபை புரிந்தார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னோட நேம் ஷாலினி. நான் இப்போது கரண்ட்லி துபாயில் ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட் 2023 செப்டம்பர் மந்த் எனக்கு துபாயில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பட் கம்ப்ளீட் பண்ண 2 இயர்ஸ் நான் டீச்சராக ஒர்க் பண்ணேன். பிகாஸ் அந்த டைமில் எனக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஸோ ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன். பட் அந்த டைமில் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு துபாயில் போன ஜாயின் பண்ண அன்றைக்கே எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இப்போதைக்கு சேல்ஸில் ஒர்க் பண்ணுங்கள், ஸோ எங்களுக்கு சேல்ஸில் தான் வேக்கன்சி இருக்குது. பட் என்னை ரெக்ரூட் பண்ணது வந்து இன்ஜினியரிங் பொசிஷன், அசிஸ்டன்ட் பிளானிங் இன்ஜினியராக ரெக்ரூட் பண்ணாங்க. பட் சேல்ஸில் போட்டாங்க. அப்போவே நான் ரொம்ப நொந்துட்டேன். ஏசப்பா என்னப்பா, நான் 2 வருஷமாக நான் ஃபீல்ட் அவுட் ஆனேன், பட் இப்போயும் திருப்பி எனக்கு இந்த மாதிரி வேறு ஃபீல்டில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். பட் இருந்தாலும் ஓகே, நமக்கு கொடுத்ததை நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து நான் ஒரு பிலிப்பைன்ஸ் லேடி கீழே ஒரு அசிஸ்டண்ட்டாக போனேன். அவங்க வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. டெய்லி ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாமல், எனக்கு கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்காம என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட. நானும் கம்ப்ளைண்ட் பண்ணேன், என்னால் முடியல. நானும் ரொம்ப பொறுமையாக போய் சரி ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் கிட்ட போய் சொல்லிடலான்றது சுச்சுவேஷனில் வந்துட்டேன். அப்புறம் நான் போகிறதுக்கு முன்னாடி ஹெச்ஆரே கால் பண்ணி அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ நான் என்ன நடந்தது எல்லாமே சொன்னேன். 4 மந்த்ஸாக நான் இந்த ப்ராப்ளமில் இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் டெர்மினேட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் போகிறேன், நான் எங்கள் சென்னைக்கே போகிறேன்னு சொன்னேன். இல்லை அவங்களும் தமிழ் தான் ஹெச்ஆரும். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்காக தானே வந்தீங்க, நீங்கள் இன்ஜினியர் பொசிஷன்லேயே ஒர்க் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, இங்கே நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணேன். அந்த இடத்துல நான் யார் முன்னாடி தலை குனிஞ்சனோ, யார் என்னை இந்த பொண்ணை டெர்மினேட் பண்ணுங்கள், இந்த பொண்ணு ஃபிட் ஃபார் நத்திங்னு சொன்னாங்க, அவங்க முன்னாடியே அவங்க ஆப்போசிட் பிளேஸ்லேயே எனக்கு ஒரு சீட் கொடுத்து நான் வந்து அவ்வளோ உயர்வாக கர்த்தரோட பிள்ளை வெட்கப்பட்டு போவதில்லைன்ற ஒரு சாட்சிக்கு நான் அந்த இடத்துல இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக எனக்கு, நான் இப்போ துபாயிலேருந்து நான் வந்தேன், இந்த வீக் தான் வந்தேன். வரதுக்கு முன்னாடி என் கையில் ப்ரொமோஷன் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த நாளிலே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை வைத்திருக்கிறேன், தேவ சமூகத்திலே ஜெபத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இன்றைக்கு கொடுக்கிற மங்கள வார்த்தை சங்கீதம் 128
1, 2 ஆகிய வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். என்ன சத்தியம் பண்ணி கொடுக்கிறார் தெரியுமா? உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடை. உன்னுடைய உழைப்பினால் ஆகிய திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரன் புசிப்பதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய அதிக பண ஆசை நிமித்தம் யார்கிட்ட எல்லாம் அதிகமாக வட்டி கொடுத்துருக்கிறீங்களோ வட்டியெல்லாம் வேவர் பண்ணிவிட்டு முதல்ல பணத்தை அசலை வாங்கிடுங்க. இல்லைன்னா அசலும் இல்லை, வட்டியும் இல்லை, ஆளையும் பார்க்க முடியாது. அந்த அசலை வாங்கி ஏதாவது லேண்டில் நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நகை வாங்கி வைங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணி வைங்க, பிள்ளைகளுக்கு 2 பத்திரத்தில் போட்டு நீங்கள் வைங்க, ஏதாவது டெபாசிட் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் கொடுத்து பண ஆசை எல்லா தீமைக்கும் ஆணி வேறான். இன்னைக்கு எத்தனை பேர் பண ஆசையில் இருக்கிறீங்களோ அதுலேருந்து முதல்ல வெளியே வாங்க. பணம் மனுஷனுக்கு அவசியம், ஆனால் பணமே வாழ்க்கையை இடவிடக்கூடாது. உங்களுக்கு பணம் அவசியம் தான், அந்த ஆண்டவருக்கு தெரியும். சிலர் சொல்லுவாங்க பணம் இருந்தால் 10 செய்யன்னு சொல்லுவாங்க. பணம் இருந்தால் 10 தான் செய்யும், 11வது ஒன்று அந்த பணத்தால் செய்ய முடியாது. அதை ஞாபகம் வச்சுங்க. சிலர் சொல்லுவாங்க பணம் பாதாளம் மட்டும் பாயணும். உண்மையிலே அந்த பணம் ஒருத்தனை பாதாளத்துக்கு தான் கொண்டு போமே தவிர பணம் பரலோகம் மட்டும் பாயணும்னு எவனாவது எழுத சொல்லுங்கள். பரலோகத்துக்கு பாயாது, நரகத்துக்கு தான் கொண்டு போகும். எனவே பணத்தை தேடி யாரும் ஓடாதீங்க, ஆண்டவரை தேடி ஓடுங்க. உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கூடவே ஃபாலோ பண்ண. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் தொழிலை, அவன் வேலையை, அவன் ஊழியத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அவனுடைய வேலையின் நிமித்தம், தொழிலின் நிமித்தம் வருகிற பிரயாசத்தின் பலனை அவன் சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். சரி, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார்? முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் தழைக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் தழைக்குமாம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 1:21. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி ஆண்டவர் செய்தாராம். சிப்பிராள் பூவாள் என்கிற 2 மருத்துவச்சிகள், மிட் வைஃப்ஸ் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா பிரசவம் பார்க்கிற ஸ்திரீகள், பிரசவம் பார்க்கிற நர்சஸ். அதில் விசேஷித்த வல்லுநர்களாக இருந்த 2 ஸ்திரீகள் எகிப்து ராஜாவுடைய அரசாங்க ஆஸ்பத்திரியில் அவங்க வேலை செய்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு இவங்க அரசாங்கம் ஒரு உத்தரவு கொடுக்குது. எபிரேய ஸ்திரீகள் அவங்க ஆண் பிள்ளைகளை பெற்றாங்கன்னா அவங்கள உயிரோட கொன்னுருங்க. பொம்பளை பிள்ளைகளை பெற்றாச்சுன்னா அவங்கள நீங்கள் உயிரோட காப்பாற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க வளர்ந்து கொடி பிடிக்காது. ஆனால் இந்த எபிரேய ஸ்திரீகள், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எகிப்து தேசத்தில் வாழ்வதற்காக பிழைக்க வந்தாங்க. இன்றைக்கி அவர்களுடைய எண்ணிக்கையும் அவர்களுடைய செல்வங்களும் பெருகி கொண்டே இருக்கிறது. இப்படி இருந்தால் ஒருவேளை நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக அவங்க கிளர்ச்சி பண்ணிடுவாங்க. ஆண் பிள்ளைகளை நீங்கள் கொன்னுருங்க. ஆனால் பரலோக அரசாங்கம் என்ன சொல்லுது? கொலை செய்யாதிருப்பாயாக. இப்போ இவங்க மனசாட்சியில் ஒரு போராட்டம். ஆண்டவருக்கு பயந்து ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றுறதா, இல்லை இந்த உலக அரசாங்கத்திற்கு பயந்து ஆம்பிள்ளைங்களை கொல்றதா? கடைசியாக இவங்க 2 பேரும் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தெரியுமா? உலக ராஜாவுக்கு பயப்படுறதை காட்டிலும் பரலோக ராஜாவுக்கு பயந்து மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது, அந்த தொழில் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ஆம்பிள்ளைங்களை உயிரோட காப்பாற்றலான்னு முடிவெடுத்துட்டாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளைகளை கூட அவங்க கொலை பண்ணலை. ஹல்லேலூயா. யாத்திராகம் 1:17 மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள். 20வது வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இது நிமித்தம். எது நிமித்தம் தெரியுமா?
ஆண்டவருக்கு பயந்து அந்த பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினது நிமித்தம் இந்த மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். 21வது வசனம் சொல்லுகிறது, அவங்க குடும்பமே தழைக்கும்படி செய்தார். அப்படின்னா ஒரு குடும்பம் அழிந்து விடாதபடிக்கு அவர்கள் ஆண்டவருக்கு பயந்து எடுத்த முடிவோ அவங்க குடும்பத்தை தழைக்கும்படி செய்தார். அப்படின்னா அடுத்த பிள்ளைகளுடைய குடும்பம் தழைக்கும்படி அவர்கள் உதவி செய்தார்கள். எனவே இந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பத்தை ஆண்டவர் தழைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இதுல ஒரு ரகசியம் இருக்கு. நீங்க அடுத்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சா நம்ம அழிஞ்சு போயிடும். அடுத்த குடும்பம் பிழைக்கட்டும் தழைக்கட்டும்னு சொல்லி நீங்க செய்தீங்கன்னா உங்க குடும்பம் தானாவே தழைக்கும், உங்க குடும்பம் தானாவே செழிக்கும், உங்க குடும்பம் தானாவே வளரும். அதுதான் இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு. இவங்க அடுத்த குடும்பத்தை அழிக்காம அந்த பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள். அந்த குடும்பம் அழிந்து போகாதபடி தழைக்கும்படிக்கு தளிர்விடும்படி துளிர்க்கும்படி அவர்களை உயிரோடே காப்பாற்றினார்கள். எனவே ஆண்டவர் இந்த மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அப்படின்னா இன்னொரு காரியம் அதில் என்ன அடங்கி இருக்குன்னா, அந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு தீமை செய்வதற்கு பதிலாக நன்மை செய்தபடியினாலே தேவன் இவர்களுக்கு நன்மை செய்தார். இதில் இன்னொரு காரியத்தை தெரிஞ்சுங்க. அடுத்தவங்களுக்கு நீங்கள் தீமையை விதைச்சிங்கன்னா நீங்கள் தீமையை தான் அறுப்பீங்க. எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நம்ம அறுக்க முடியும். எதை விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் அறுக்க முடியும். தினையை விதைச்சா தினையை தான் அறுக்க முடியும். நெல்லை விதைச்சா நெல்லை தான் அறுக்க முடியும். நெல் விதைச்சி தினையை அறுக்கிறத எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் நன்மையை விதைச்சிங்கன்னா நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் தேவனுக்கு பயந்து மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தொழில் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு. எனக்கு ஒரு டாக்டர் அம்மாவை தெரியும். அவங்கக்கிட்ட என்ன காரணம் சொன்னாலும் குழந்தைய அழிக்கணும், எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் சொன்னால் அழிக்கவே மாட்டாங்க. நான் கிடையாது, நீ எங்கேயும் பார்த்துக்கோ. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அம்மா கேட்டது அவங்கள்ட்ட, நீங்கள் இல்லைன்னா இன்னொரு இடத்துல போய் நான் அழிக்க போகிறேன், அதுக்கு நீங்களே செய்யலாமே, ஏன் செய்ய மாட்டேன்றீங்க, பணத்தை வாங்கிட்டு என்ன டாக்டரை பிழைக்க தெரியாத ஒரு ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அதை செய்து ஒரு சாபத்துக்கு ஆளாக நான் விரும்பலை. எனக்கு தொழில் தர்மன்னு ஒன்று இருக்குது. நான் ஆண்டவருக்கு பயப்படுறவ. ஒரு குழந்தைய என் கையால் நான் கொல்ல மாட்டேன். ஒரு சிசுவும் கருவில் இருக்கிறத நான் கொல்ல மாட்டேன். கணவன் மனைவி 2 பேர் ரிக்வஸ்ட் பண்ணுவானா கூட 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க. விலைமதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். சிலர் சொல்லுவாங்களா, அந்த சகோதரி ஒரு நாள் எங்களிடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க, சிலர் சொல்லுவாங்களாம், டாக்டர் ஏற்கனவே எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, இதுவும் பொம்பளை பிள்ளையாக வந்தாச்சு நான் கஷ்டம், 3 பொம்பளை பிள்ளை இருக்குது, இதை வச்சுட்டே கஷ்டப்படுறேன், எனக்கு வருமானம் இல்லை, அதனால் தயவுசெய்து கலைச்சிருங்க டாக்டர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். நீங்கள் 2 பிள்ளைகளுக்கு வருமானம் இல்லைன்னு கஷ்டப்படுறீங்க, 3 பிள்ளை வந்தால் 3 பிள்ளைகளுக்கு ஆண்டவர் போஷிப்பார். நீங்கள் ஏன் அவனுடைய அவிசுவாசமாக இருக்கிறீங்கன்னு ஆலோசனை சொல்லி நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி பிள்ளைகளை கருவில் வளர்க்க நிறைய காரியங்களை செய்வாங்களாம். அதையும் மீறி சிலர் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துல அழிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல அழித்து ஆண்டவர் ஒன்றும் கேள்வி கேட்க போகிறதில்லை. ஆண்டவர் உங்ககிட்ட வர்றதுக்கு உனக்கு நீ என்ன விதைச்சா அதுதான் ஆண்டவர் கேட்பார். பணம் வருது அப்படின்றதுக்காக செய்யக்கூடாது. இது தொழில்ன்றதுனால எதை வேணாலும் செய்யலான்னு ஒரு நாள் நீங்கள் நினைக்காத. வசனத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. கணவன் மனைவி 2 பேர் வந்தால் நம்ம செய்யக்கூடாது. ஒரு முறை ஒரு கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து என்னிடத்துல ஜெபிக்க வந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன காரியம் என்னென்னா, ஐயா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை, நீங்கள் எப்படியாவது ஜெபம் பண்ணி எங்களுக்கு கன்சீவ் ஆகணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஐயா. நாங்கள் டிவியில் நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு பார்க்குறோம். நிறைய பேர் 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்க, 25 வருஷம் குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் சாட்சி சொல்கிறது எல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் எங்களுக்கு ஆண்டவர் எப்படியாவது கிருபையாக ஒரு குழந்தைய தரணுன்னு சொல்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி 2 பேர் வந்தாங்க. 12 வருஷமாக குழந்தை இல்லைன்னு. கண்ணை மூடின பொழுது பார்த்தாச்சுன்னா 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு 10-11 வயசு இருக்கும், இன்னொரு குழந்தை அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் 11 வயசு, இன்னொரு குழந்தைக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்போ இந்த சைஸில் 2 பிள்ளைங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இந்த அம்மாவுக்கு பின்னால் நின்று அழுது, ஒரு பையன் இந்த ஐயாவுக்கு பின்னால் நின்று அழுகிற ஒரு தரிசனத்தை நான் பார்க்குறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இவங்க குழந்தையே இல்லைன்றாங்க, ஐயாவுக்கு பின்னால் ஒரு ஆம்பளை பையன் நின்று அழுறான், பின்னால் ஒரு பொம்பளை பிள்ளை நின்று அழுற மாதிரி பார்க்குறேனே, இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன் ஆண்டவரிடத்தில். ஜெபத்தில் அப்படியே முன்னால் 2 பேரும் நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனே இவங்க கல்யாணம் பண்ணின உடனடியாக நான் இவளுக்கு கன்சீவ் ஆகி ஒரு அருமையான பிள்ளையை கற்பத்தில் வச்சேன். அந்த நேரத்தில் இப்போவே நம்ம ஏன் முட்டாள்தனமாக இந்த குழந்தையை பெற்றுக்கிட்டு உடனடியாக நம்ம சந்தோஷங்களெல்லாம் எதுக்கு இழக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு குழந்தையை அழித்தாங்க. அப்படின்னு ஆண்டவர் அந்த வெளிப்பாடு வந்த உடனடியாக அந்த மகள் ஓன்னு கதறி அழுதாள். அடுத்த ஆண்டவர் திருப்பி சொன்னார்,
அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷம் கழித்து திருப்பி இன்னொரு முறை நான் ஒரு குழந்தையை கொடுத்தேன். சரி, பிள்ளைங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருவேன்னு சொல்லி அடுத்த ஒரு வருஷத்தில் இன்னொரு குழந்தையை கொடுத்தேன். அந்த நேரம் பார்த்து இவங்க வெளிநாட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தனால இப்போ பார்த்து இந்த குழந்தைய சுமந்துட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லி ஃப்ளைட் ஏறுறதுக்கு 10 நாளைக்கு முன்னாலே என் பிள்ளையை கொண்டு போய் கலைச்சி அப்படி ஆண்டவர் துல்லியமாக வெளிப்படுத்தினார். அந்த சகோதரன் அழுதார். நான் 2 பிள்ளைகளை கிருபையாக கொடுத்தேன். என் பிள்ளைங்க 2 பரலோக பொக்கிஷத்தை இவங்க கொன்னுட்டாங்க. இவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. இவங்களுக்காக நான் வெக்ஸ் ஆயிட்டேன்னு சொல்கிறேன். ஏன் தான் இவர்களுக்கு பிள்ளையை கொடுத்தேனோ என்று என்னுடைய இருதயம் விசனப்படுகிறது. அன்றைக்கு சவுலை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, யான் தான் இவனை ராஜா வாக்குனோன்னு என்னுடைய இருதயம் விசனப்படுதுன்னு சொன்ன மாதிரி இவங்களுக்கு யான் தான் 2 பிள்ளையை கொடுத்தணும்னு என்னுடைய இருதயம் விசனப்படுகிறது. இவங்களுக்காக ஜெபம் பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, மோசே அன்னைக்கு தன்னுடைய ஜனங்கள் தப்பு பண்ணியும் அதையும் மீறி ஆண்டவரே அவங்கள மன்னிச்சு விட்டா விடுங்க, இல்லைன்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொன்ன பொழுது அதையும் தாண்டி அவன் ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்காக இல்லைன்னாலும் மோசைக்காக அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு கானானுக்கு வழி திறந்த ஆண்டவர். மோசைக்கு ஒரு நியாயம், ஸ்டீஃபனுக்கு ஒரு நியாயம் இல்லைப்பா. அவங்களுக்காக இல்லைன்னாலும் என்கிட்ட வந்து முழந்தால் படிக்கிட்டு நிற்கிறாங்க. நான் உண்மையாக உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணி அழுது வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்காங்கப்பா. அவங்க நம்பிக்கை வீண் போகக்கூடாது. மோசைக்காக இஸ்ரவேல் ஜனங்களை மன்னிச்சதை நாங்கள் வசனத்தில் நம்புகிறோம். அதே போல் எனக்காக இந்த ஜனங்களை நீங்கள் மன்னிங்க. அவர்கள் மறுபடியும் கருத்தரிக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஒரு பிள்ளையை கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கதறின பொழுது ஆண்டவர் சொன்னால், இனியும் அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாதீங்க. இதோ என்னுடைய கிருபை நிமித்தம் நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய், அவளுக்கு கிருபா என்று நீ பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல மன்னிச்சு கிருபை நிமித்தம் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அடுத்த 2வது மாதத்தில் கன்சீவாகி அருமையான ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். என் அன்பு சகோதரனே, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், சில நேரங்களில் நம்மவும் தெரியாமல் சில இடங்களில் போய் இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறோம். நிறைய தாய் தகப்பன்மார்கள் தாத்தா பாட்டியே சொல்லுவாங்க, பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, மக்களே உனக்கு 3 பிள்ளை இருக்குது, 2 பிள்ளை இருக்குது, இதுக்கு மேலே இன்னொரு பிள்ளைய நீ வளர்த்துக்கிட மாட்ட, பேசாமல் மருமகன்கிட்ட சொல்லி போய் கலைச்சிட்டு வான்னு சொல்லி எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். எத்தனையோ மருமகன்மார்களுக்கு தெரியாமல் மாமியார்மார்கள் கொண்டு போய் மகளை சைலண்டாக கூட்டுட்டு போய் கலைச்சிட்டு வர்றதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் அந்த சிசு கொலையின் நிமித்தம் உன் குடும்பம் துளிர்ப்பதற்கு பதிலாக துளிர் ஒடிக்கப்பட்டு விடாதபடிக்கு இன்றைக்கி மனம் திரும்புங்க. ஆண்டவட்டத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் இப்படி தான் ஒரு பாவம் செய்துட்டேன், ஒரு குழந்தைய அழிச்சிட்டேன், 2 போதைன்னு சொல்லி அழித்தேன், இல்லைன்னாச்சு நான் சூழ்நிலை நிமித்தம் அழித்தேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு பயப்படாத ஒருத்தன் தான் ஒரு குழந்தையை அழிக்கிறது ஒன்று தான், ஒரு முழு மனுஷனை அழிக்கிறது ஒன்று தான். ஏன்னா அந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து எவ்வளவோ பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யணுன்றது ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய திட்டங்களை எல்லாம் நம்ம தவிடுபடி ஆக்கி அதன் நிமித்தம் தேவ கோபாக்கிரைக்கு ஆளானபடியினால் நமக்கே தெரியாமல் குடும்பத்தில் தீமைகள் நடக்கிறது. நமக்கே தெரியாது ஏன் எனக்கு இது நடக்குது. சிலர் கேட்பாங்க, நான் என்ன பாவம் பண்ணையா, நான் யாருக்கும் ஒரு துரோகம் பண்ணலையே, உனக்கு நீ துரோகம் பண்ணி கொண்டாய். நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே, உனக்கு நீ கெடுதல் பண்ணி கொண்டாய். இந்த வசனம் சொல்லுகிறது, மருத்துவச்சிகள் ஆண்டவருக்கு பயந்திருந்தபடியினாலே ஆண்டவர் மருத்துவச்சியுடைய குடும்பம் தழைக்கும்படி செய்தாராம். ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினது நிமித்தம் ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு நன்மை செய்தாராம். இன்றைக்கு நன்மைக்கு காத்திருக்கிற அநேக பிள்ளைகளுடைய குடும்பத்திலே தீமை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு காரியத்திலே ஆண்டவருக்கு பயப்படாமல் ஏதோ ஒரு காரியத்தை செய்ததன் நிமித்தம், தீமையை விதைத்ததன் நிமித்தம் தீமையை அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கதறி கேளுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், உம்முடைய சிலுவை கீழே நான் வந்து நிற்கிறேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நான் என்ன தவறு செய்திருந்தாலும் என்னோடு கூட என்னுடைய பழைய அக்கௌண்ட் எல்லாம் கிளியர் பண்ணி என்னிலிருந்து என் லைஃப்பில் ஒரு புதிய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகனே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிறேன். கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, தயவுகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னானே.
இப்பொழுதும் என் பிள்ளைகள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறார்களே, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு இரக்கம் செய்வீராக. நீ சொன்னது போல உமக்கு பயப்படுகிற பயத்தை என் பிள்ளைகளுக்கு தாரும். இன்றைக்கு ஒரே ஒரு ஆலோசனை தான் சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதுவரைக்கும் என் பிள்ளைகள் துணிகரமாக மனசாட்சிக்கு பயப்படாமல் செய்த எல்லா காரியங்களையும், பாவங்களையும், அருவருப்புகளையும் என் பிள்ளைகளுக்கு தயவாய் நீர் மன்னிப்பீராக. உடைய கல்வாரியிலிருந்து துளைக்கப்பட்ட கரத்திலிருந்து வழிந்தோடுகிற இரத்த துளிகள் இவர்கள் ஒவ்வொருடைய சிரசிலே சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் விழுந்து உடைய ஆவி ஆத்தும சரீரத்தை இப்பொழுது சுத்திகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் தாமே இவர்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவீராக. இவர்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாக காக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதன் நிமித்தம் இவர்கள் குடும்பங்கள் தலை கட்டும். துளிர் ஒடிக்கப்பட்ட இவருடைய குடும்பத்திலே துளிர்விடும் காலத்தை ஆண்டவர் ஆரம்பிப்பீராக. இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இவருடைய கைகளின் தொழிலை இவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து சம்பத்தை இவர்களுக்கு நீர் பெருக பண்ணுவீராக. எல்லா நஷ்டங்களுக்கு நீங்களாக்கி என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். வேலையில்லாத திண்டாட்டத்தில் என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இவர்களுக்கு தொழிலுக்கு நல்ல வருமானத்தை தருவீராக, நல்ல அறுவடையை தருவீராக. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாசலை திறந்து தருவீராக. அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தில் வேலையை தருவீராக. ஊழியத்திலே உயர்வில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஊழியத்தில் நல்ல உயர்வை தருவீராக. இவர்களின் கைகளின் பிரயாசத்தை இவர்கள் சாப்பிட கிருபை செய்வீராக. இவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடேன் என்று சொன்னீரே, அந்நிய புத்திரரிடத்தில் இருக்கிற இவருடைய ஆகாரங்கள் இவரிடத்தில் வரட்டும். அந்நிய புத்திரர்கள் அபகரித்து வைத்திருக்கிற சொத்துக்களும் செல்வங்களும் மறுபடியும் இவர்களுக்கு ரிலீஸ் பண்ணப்படட்டும். கோர்ட்டு கேஸில் இருக்கிற எல்லா சொத்துக்களை ஆண்டவர் மீட்டு இந்த நிமிஷத்தில் விடுதலை உண்டாகிறதற்காக உமக்கு நன்றி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.